ஆவிக்குரிய பவுண்டரின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த சபை. இந்த சபைக்கு வருகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பவுண்டரியில இருங்க. நீங்க வேதத்துல நீங்க எங்க வேணா போய் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல they have to be in a boundary. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ அந்த மலைக்கு போய் ஈசாக்கை பலி செலுத்து. பலி செலுத்தணும் அவள் தானே. என் பக்கத்துக்கிட்டே ஒரு கல்லை போட்டு ஒரு பலிபீடத்தை போட்டு, இல்ல இந்த கண்ணு கட்டுற தூரம் அந்த இருக்குது பாருங்க, அங்க போய் வெட்டிடுறேன். அங்க போய் வெட்டதான் போறேன், இங்கேயும் வெட்டதானே போறேன், இங்கே வெட்டுறதான். இங்க வெட்டினா ஆடு வராது. ஆபிரகாம மலைக்கு போய் சொல்லிட்டு ஆட்டையும் அங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. இவரு அங்க போய் சேர்றதுக்குள்ள ஆடு அங்க போய் சேர்ந்துச்சு. இவரு கைய தூக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, போதும் போதும் விட்டுரு, போதும் விட்டுரு. அங்க பார்த்தா ஆடு இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்றதுக்கு போனோம். இப்ப இன்னைக்கு நம்மள ஆண்டவர் மலைக்கு போ, அங்க ஆட்டை புடிச்சிட்டு வா அப்படிலாம் சொல்லல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவுண்டரி ஒண்ணு வச்சிருக்கிறார். நம்ம எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். நம்ம ஆவிக்குரியவர்கள். இங்க வர்றீங்க, இந்த வசனத்தை கேக்குறீங்க, இந்த பவுண்டரியில இருங்க. நீங்க இந்த வசனத்தையே கேட்டுட்டு இருங்க. இங்க வந்தா ஒரு நாளும் உங்களை சபிக்க மாட்டோம். நீங்க தப்பே பண்ணிட்டு வந்தாலும் இயேசு உங்கள் தவறுகளை, உங்கள் பாவங்களை கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தத்தினால மன்னித்திருக்கிறார் என்றுதான் சொல்லுவோம். இந்த நல்வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை. இந்த நல்ல போதனைகள் உங்களுக்கு தேவை. உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்க, உங்கள் வேலையில நீங்கள் தலைக்க, உங்கள் சம்பாத்தியம் பெருக இந்த வார்த்தை ஒவ்வொரு வாரமும் தேவை. ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, இந்த இடத்திலேயே இரு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த வார்த்தைகளையே தொடர்ந்து கேளுங்கள்.